விஜய் வந்து அங்கே வராரு. அதை பார்த்துட்டு எல்லாருமே அதிர்ச்சியா விஜய் பார்த்துட்ருக்காங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறாரு, அன்பரசு வேணும்னே இருந்து "பாத்தியா விஜய் எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு என் சம்மதி வந்திருக்காரு. வீட்டில் வந்து மருமக வந்திருக்கா. நம்ம வீடு வந்து எவ்வளோ நல்லா இருக்கணும். இந்த டைமில் இவங்க வந்து சண்டை போடுறாங்க." அப்படின்னோடனே "இல்லை மாப்பிள்ள, நாங்கள் எதுவும் சொல்லலை. அவர் தான் வந்து வேணும்னு பிரச்சனை பண்ணுறாரு." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம சாரதா, "நீங்கள் அமைதியாக இருங்க அத்தை. யார் பிரச்சனை பண்ணுறாங்க, யார் என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாதா? யாரும் எனக்கு சொல்ல வேண்டியதே கிடையாது. எனக்கு நல்லா தெரியும்." அப்படின்றாரு. அதை கேட்டு அப்படியே வந்து பசுபதி முறைக்கிறாரு. "என்ன பசு, இங்கே வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணுறீங்க போல் இருக்கு. ரொம்ப ஆடாதீங்க பசு, நல்லதில்லை இதெல்லாம்." அப்படின்னு சொன்னோன்னே, "இங்கே பாருங்கள் விஜய், தேவையில்லாமலாம் வந்து பேச வேணான்னு இவங்க தான் சொல்லுங்கள். இவங்க தான் பிரச்சனை பண்ணாங்க. நாங்கள் பிரச்சனை பண்ணோமா? நான் சும்மா போயிட்டு இருந்தாங்க. என்னை தேவையில்லாமல் வந்து வம்பு இழுக்கிறாங்க இவங்க 2 பேரும்." அப்படின்னோடனே, "அம்மா நான் எங்கம்மா ஒன்றை வம்பு இழுத்தேன்?" அப்படின்னு சொல்கிறாரு அன்பரசு. "யார் யார் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியாதா காவேரி? நீ அமைதியாக இரு அத்தை, நீங்களும் அமைதியாக இருங்க, எல்லாரும் அமைதியாக இருங்க. இவங்க கிட்டலாம் நீங்களாம் பேசினா வேலைக்கே ஆகாது. யார் பேசணுமோ அவங்க தான் பேசணும். நான் பேசிக்கிறேன், நீங்கள் அமைதியாக இருங்க." அப்படின்றாரு. எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா. பசுபதி பார்த்து முறைக்கிறாரு. "என்ன பசு, இந்த வீட்டுக்கு வந்து உங்கள் பொண்ணு தான் வந்து மகாராணி. என்னோட பொண்டாட்டி வந்து ஏதோ கஷ்டப்பட்டு இருக்கணுமா, அதுக்கப்புறம் நரகத்தை அனுபவிக்கணும்லாம் சொன்னீங்களா? எப்படி எப்படி இதெல்லாம் சொன்னீங்க?" அப்படின்னு சொன்னோன்னே, அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. உடனே வந்து என்ன பண்ணுறாரு அன்பரசு வந்து, "சரி விடுப்பா, ஏதோ வந்து சொல்லிட்டாங்க. அவங்களும் தான் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அதுக்காக என்ன பண்ண முடியும்? ஒன்று புரியல சித்தப்பா. இது யாரோட வீடு? யார் இந்த வீட்டுக்கு மகாராணியாக இருக்க முடியும் சொல்லுங்கள். இந்த வீட்டுக்கு யார் சொந்தக்காரங்களோ அவங்க தானே மகாராணியாக இருக்க முடியும். இந்த வீட்டுக்கு சொந்தக்கார யார்? நான் தானே. அப்போ என்னோட பொண்டாட்டி தானே மகாராணியாக இருக்க முடியும். அது எப்படி உங்கள் மருமக மகாராணியாக இருக்க முடியும்?" அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாரு பசுபதி. "என்ன சொல்கிறாரு இவர்?" அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து, "எதுக்குப்பா அதெல்லாம்? அந்த வேலையெல்லாம் எதுக்கு? தேவையில்லாத பிரச்சனைலாம் எதுக்கு? சரி விடுப்பா, ஏதோ நடந்து போச்சு. சரி சரி நீங்களாம் அவங்கவுங்க வேலையை பாருங்க." அப்படின்னு. "இருங்க சித்தப்பு, பேசிகிட்டே இருக்கும்போது யார் அனுப்ப பார்க்குறீங்க? யாரையும் அனுப்ப வேணாம். எல்லாருக்கும் உண்மை தெரியணும்ல. இங்கே பாருங்க பசு, நீங்கள் சொல்கிற மாதிரி உங்கள் பொண்ணு இந்த வீட்டுக்கு வரலாம். எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இந்த வீட்டு மகாராணியெல்லாம் ஆக முடியாது. புரியுதா? இந்த வீட்டில் எப்படி அஜயும் எங்கள் சித்தப்பாவும் இருக்காங்களோ அந்த மாதிரி தான் உங்கள் பொண்ணும் இருக்கணும். சும்மா மகாராணி ஆகணும், அப்புறம் என் பொண்ணு தான் எல்லாமே பண்ணுவா, நீ அவ்வளோதான் அப்படின்ற வந்து இந்த கதையெல்லாம் விட்டுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது." அப்படின்றாரு. அதை கேட்டு செம்மையாக டென்ஷன் ஆயிடுறாரு பசுபதி. "என்ன விஜய், இப்போ என்ன நடந்து போச்சுன்னு சொல்லிட்டு இப்படிலாம் பேசிக்கிட்டு?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தப்பா வந்து சொல்ல வராரு. "ஆமாண்ணே, ஒன்றும் ஆகலை. இவங்க தான் பிரச்சனை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அஜய் வந்து சொல்கிறார். நாங்கள் பிரச்சனை பண்ணோமா?" அப்படின்றாங்க. உடனே வந்து, "நீங்கள் அமைதியாக இருங்க. என்ன அஜய், ரொம்ப துள்ளுற போல் இருக்கு. உங்கள் அப்பா வேறு சொன்னார், இதுக்கப்புறம் வந்து உன்னோட தயவில் நாங்கள் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நாங்கள் வந்து பெரிய ஆள் ஆகிட்டோம் அப்படின்லாம் சொன்னார். அப்புறம் எதுக்கு இங்கே வரீங்க?" அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சியாக பார்த்துட்டே இருக்காங்க. பசுபதி சொல்கிறாரு, "என்ன இவர் இப்படி பேசுகிறாரு?" அப்படின்னு சொல்லிட்டு, "இருங்க இருங்க நான் பேசிக்கிறேன்." அப்படின்றாங்க. "சித்தப்பா, உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும், வரீங்களா?" அப்படின்னோடனே உடனே வந்து அது வந்து விஜய், "வாங்க சித்தப்பா" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போயிட்டு சாவியை கையில் கொடுக்குறாரு. "இது அவுட் ஹவுஸ் சாவி. இதை கூட்டின்னு போயிட்டு உங்கள் பையனையும் மருமகளையும் வைங்க. எக்காரணம் கொண்டும் இந்த வீட்டில் வந்து வர முடியாது அவங்க. ஏற்கனவே ஒரே பிரச்சனையாக இருக்குது. இன்னும் பிரச்சனை ஆகிறதுக்கு நான் விரும்பலை. எனக்கு நிம்மதி முக்கியம். முக்கியமாக வயசானவங்களாம் இருக்காங்க, ரொம்ப முக்கியம். புரியுதா? இவரெல்லாம் கூட்டின்னு வந்து எங்கள் பொண்ணெல்லாம் கூட்டின்னு வந்து வைக்கணும்னு நினச்சிங்க, நல்லா இருக்காது சொல்லிட்டேன். போய் அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு அவுட் ஹவுஸ் கூட்டின்னு போங்க." அப்படின்றாரு. "அது எப்படிப்பா கூட்டின்னு போக முடியும்? இந்த வீட்டில் தான் வரணும். இந்த வீட்டுக்கு வரணும்னா முதல்ல வந்து காவேரி மதிக்கணும். காவேரி மதிக்காமல் இந்த வீட்டில் பிரச்சனை பண்ணுறதுக்காகவே அவர் வராரு. அதனால் இந்த வீட்டில் இடம் கிடையாது, தெரியும்ல. அப்புறம் நான் வேறு மாதிரி பேச வேண்டியது இருக்கும் சித்தப்பா." அப்படின்னு கொடுத்துட்டு போகிறாரு. அதை கேட்டு வந்து, போய் சொல்லுங்கள் போங்க." அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. உடனே வந்து செம டென்ஷனாக வந்து என்ன பண்ணுறது தெரியாமல் வந்து பேசுகிறாரு அன்பரசு. "இங்கே பாருங்கள், நம்ம அவுட் ஹவுஸ் போயிடலாம்." அப்படின்னோடனே விஜய் வந்து அவுட் ஹவுஸ் போக சொல்கிறான். "அவர் யார் சொல்கிறதுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, "இங்கே பாருங்கள், இது வீண் பிரச்சனை வேணாம். அதனால் இப்போ கொஞ்ச நாள் அவங்க 2 பேரும் இங்கே இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, பார்த்துக்கலாம்." அப்படின்னு சொல்கிறாரு. அது கேட்டு ராகினி செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. "அதெல்லாம் முடியாது, நான் இந்த வீட்டுக்கு தான் வருவேன்." அப்படின்றாங்க. சாரதா, காவேரி எல்லாரும் அப்படியே யோசனையாக நிற்கிறாங்க. அப்போ விஜய் வராரு. "காவேரி, இங்கே பாருங்க அத்தை, யாருமே வந்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இனிமேட்டு வந்து காவேரிக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா இவங்கலாம் இந்த வீட்டுக்கு வரப்போகிறதில்ல, நீங்கள் கவலைப்படாதீங்க." அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாருமே. கிட்ட, "ராகினி, இங்கே நீ பேசவே மாட்டியா?" அப்படின்றாங்க. "அது வந்து அண்ணன் முன்னாடி நான் எப்படி பேசுறது? இப்படியே பம்பின்னு உட்காந்துட்டு பார்த்தல, இதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த வீட்டில் இடமே கிடைக்காது போல் இருக்கு. இந்த வீட்டுக்குள்ளே நான் நுழைஞ்சே ஆகணும், அவ்வளோதான் சொல்லிட்டேன்." அப்படின்னு சொன்னோன்னே, "சரி சரி நான் பேசுகிறேன். அம்மா ப்ளீஸ்மா ஏதாவது பண்ணுமா, ராகினி இந்த வீட்டுக்கு தான் வரணும்னு சொல்கிறாம்மா." அப்படின்னு. "நான் என்னடா பண்ண முடியும்?" அப்படின்றாங்க. "அம்மா ப்ளீஸ்மா, எப்படியாவது அண்ணன்கிட்ட பேசுமா." அப்படின்னோடனே ராதா வந்து, "ப்ளீஸ்ப்பா, கொஞ்ச நாளுக்கு வேணா இங்கே இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவுட் ஹவுஸ் அமைச்சிடறேன்னு" சொல்லிட்டு சொல்கிறாங்க. "சரி ஓகே சித்தி, உங்களுக்காக நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இவங்களாம் வாழை சுற்றிட்டு இருக்கட்டும், அப்புறம் இல்லைன்னா அப்புறம் நல்லா இருக்காது." அப்படின்னு சொன்னோன்னே செமையாக டென்ஷனாக அப்படியே பார்க்குறாரு பசுபதி. அவங்க பொண்ணும் எதிர முடியுது.